முதல் தேதியின் கால வேளையிலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் தேவனாய கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்து அந்த மாதத்துக்குரிய காரியங்களை தேவன் செய்து வருகிறார். இந்த மாதத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இன்னொருவர் வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இன்னொருவர் கூட வாசிக்கலாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எலிசா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, இவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான வேலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிரியாவின் படை இஸ்ரவேலை நெருங்காதபடி சிரியாவினுடைய பாளையம் எங்கெங்கெல்லாம் வந்து இறங்குகிறதோ அதை இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எலிசா அறிவிக்கிறவனாக இருந்தான். ஆகவே சிரியாவினுடைய ராஜா எலிசாவின் மேல் மிகவும் கோபம் கொண்டு அவனை பிடிக்க வேண்டும் என்று ஆட்களை அனுப்பியிருக்கலாம். ஆனால் பலத்த இராணுவத்தை அவன் எலிசாவை பிடிக்கும்படி அனுப்புகிறதை அந்த வேத புஸ்தகத்திலே அந்த பகுதியிலே நீங்கள் வாசித்தால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவன் எலிசாவை பிடிக்க கால வேளையிலே தன்னுடைய வேலைக்காரன் வெளியே வந்து நின்றபோது பலத்த இராணுவம் அவனை சுற்றிலும் இருக்கிறதை பார்த்தான். அவன் பயந்து நடுங்கி ஒரு மரண பயத்தினாலே பிடிக்கப்பட்டு தன்னுடைய எஜமானாகிய எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், பலத்த இராணுவம் நம்மை சூழ்ந்து நிற்கிறது என்று சொல்லுகிறான். அப்பொழுதுதான் எலிசா சொல்லுகிறான், அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச யாத்திரையிலே அநேக சமயங்களிலே நாம் கலங்குகிறோம், பயப்படுகிறோம், திகைத்து நிற்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நாம் துவங்கும் போது நமக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் எப்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எப்படி நாம் நடத்துவது? ஏனென்றால் பொருளாதாரத்திலே நெருக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள், சரீரத்திலே பலவீனமாய் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், தேவைகள் நிறைந்தவர்கள் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். 10 மாதங்களை கடந்து இந்த 11வது மாதத்தின் முதல் தேதியிலே கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களோடு கூட இருக்கிறவர்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தனி மனிதனாக இந்த பூமியிலே இல்லை. உங்களோடு கூட தேவனாய கர்த்தர் இருக்கிறார். உங்களோடு கூட தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். உங்களோடு கூட தேவனுடைய சபை இருக்கிறது. உங்களோடு கூட தேவனுடைய ஊழியக்காரன் இருக்கிறான். உங்களோடு கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு பெரிய விசுவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் அநேக சமயங்களில் என்ன நினைக்கிறீர்கள்? நான் தனியாயிருக்கிறேன் என்ற உணர்விலே நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள். என்னை விசாரிக்க யாருமில்லை, என்னை அருமையான யாருமே என்னோடு கூட பேசுவதில்லை, என்னை நேசிக்க யாருமே இல்லை என்ற உணர்வு அநேக சமயங்களிலே அப்படிப்பட்டதான நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள். இந்த எலிசாவோடு கூட இருந்த வேலைக்காரன் எலிசாவோடு கூட இருந்தாலும் எலிசா யார் என்பதை அவன் அறியவில்லை. எலிசாவின் மேலே தேவனுடைய அபிஷேகம் இரட்டத்தனையாக இருந்தது. அதை அவன் தெரியவில்லை. இவன்தான் யோர்தானை எலிசாவின் சால்வை பிடித்து யோர்தானை எலியாவின் தேவன் எங்கே என்று அந்த யோர்தானை அடித்தபோது அந்த யோர்தான் 2ஆக பிளந்தது.
இவன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேசத்தை எலிசாவை கண்டு ராஜாவே நடுங்கத்தக்கதாக அளவுக்கு எலிசாவை கண்டு முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பயப்படத்தக்க அவன் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. அவன் மேலே தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் அதிகமாயிருந்தது. ஆகவேதான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோடு கூட தான் இந்த வேலைக்காரன் இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், எஜமானே என்ன செய்வது, எஜமானே நாம் மடிந்து போகிறோம், எஜமானே சிரியாவின் பாளையம் நம்மை சுற்றிலும் நிற்கிறது, பலத்த இராணுவ வீரர்கள் நம்மை சூழ்ந்து வந்திருக்கிறார்கள், பலத்த இராணுவம் நம்மை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறது. நாம் 2 பேர், நாம் யுத்த பயிற்சி பெற்றவர்கள் அல்ல, நமக்கு யுத்தத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. இவன் ஒருவேளை நம்மை இந்த இடத்திலே கொன்றாலும் கொன்று போடுவான். ஒருவேளை இந்த இடத்திலே நம்மை அவன் அருமையான சிறையாய் ஒருவேளை பிடித்து கொண்டு போகலாம். ஒருவேளை நம்மை சிறுமையை அனுபவிக்கிற அந்த சூழ்நிலைக்குள்ளே இவன் நம்மை தள்ளிவிடலாம். தேவனுடைய பிள்ளைகளை அவன் புலம்புகிறான், அவன் அழுகிறான், திகைக்கிறான். அவன் முகத்திலே ஒரு மரண பயம் இருக்கிறதை எலிசா பார்த்தான். அப்பொழுதுதான் எலிசா சொல்லுகிறான், அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில இந்த 11வது மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர், அருமையான தேவனுடைய உன் வாழ்க்கையிலே வருகிற எல்லா நெருக்கமான போராட்டமான அருமையான சூழ்நிலைகளிலே என்ன தேவன் செய்கிறார்? Praise the Lord. அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலிசா சொல்லுகிறானே. இந்த தேவன் அருமையான நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிற சூழ்நிலைகளிலே என்ன செய்கிறார் என்ற 3 காரியங்களை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நீங்கள் விசுவாசித்து எடுத்துக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 1, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிக்கலாம். அதே 2 ராஜாக்கள் 6:17 வாசிக்கலாம். ஆம் ஆம் ஆம். அக்கினி மயமான குதிரைகளினாலும் அக்கினி மயமான குதிரைகள். Praise the Lord. அவன் கண்களை திறந்தருளும் என்று அவன் செபித்தபோது அக்கினி மயமான குதிரைகள் அவனை சூழ்ந்திருக்கிறதை அவன் பார்க்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை, அக்கினி மயமான குதிரைகள் அவனை சூழ்ந்திருக்கிறது. Glory to God. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போதுதான் பரலோகத்தின் மகிமையை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் அருமையான திறக்கும் போதுதான் நம்மோடு கூட நடந்து வருகிற தேவன் என்ன செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் போதுதான் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வல்லமையையும் நாம் உணர முடியும். அருமையான இவன் எலிசாவோடு கூட இருந்தாலும் கூட அவன் கண்கள் திறக்கப்படாதவனாயிருந்தான். எப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் நமக்கு வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவன் கண்கள் திறந்தபோது அக்கினி மயமான குதிரைகளை அருமையானவன் பார்க்கிறான். நம்முடைய தேவன் அருமையான மோசேக்கு முட்செடியிலே வெளிப்படும் போது அக்கினி மயமாக, அந்த வார்த்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆம், அக்கினி ஜுவாலையிலே நின்று தரிசனமாகிறார். வனாந்திரத்திலே மோசே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் சோர்ந்து போய் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். பலவிதமான நினைவுகளோடு கூட வனாந்திரத்தில் நின்று கொண்டிருக்கிறான். இவன் ராஜாவின் அரமனையிலே இருந்தவன், ராஜாவின் அரமனையிலே சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தவன். அருமையான இவனுக்கு எல்லாம் கிடைக்கும். இவன் எதை விரும்பி சாப்பிட வேண்டுமோ அந்த சாப்பாடு கிடைக்கும். ராஜ வஸ்திரத்தை உடுத்திருந்தான். இவன் அருமையான தங்குகிற அறையெல்லாம்
அவ்வளவு மேன்மையானது. எல்லாம் அதிகாரமும் மோசேயின் கரத்தில் இருந்தது. மோசேயை அடுத்த பார்வோனாக முழு தேசமும் பார்த்தது. இப்பொழுது அவன் எங்கே இருக்கிறான் என்றால் வனாந்திரத்தில் நின்று கொண்டிருக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், சோர்ந்து போய் அவன் இருக்கிறான். தேவன் அக்கினியிலே அவனுக்கு வெளிப்பட்டார். தேவன் அக்கினியிலே அவனுக்கு என்ன ஆச்சரியம் என்னவென்றால், அக்கினி முட்செடியிலே எரிந்து கொண்டிருக்கிறது, முட்செடி வேகவில்லை. Glory to God. முட்செடி கருகி போகவில்லை. முட்செடியிலே அருமையான அக்கினி எந்த காரியத்தையும் செய்யவில்லை. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாய் இருக்கிறார். இந்த 10 மாதமும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கிறது. உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கிறது. நீ விழுந்த பகுதிகள் இருக்கிறது, நீ எழும்பி நின்ற பகுதிகள் இருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் நீ நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையின் அக்கினி மதிலாய் இருக்கிறது தான் அதற்கு காரணம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு அக்கினி மதிலாக அவர் உன்னை பாதுகாக்கிறபடியால் இதுவரையிலும் நீ ஜீவனோடு கூட இருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிர்மூலமாகாதிருப்பது என்னுடைய கிருபையே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் இந்த 11வது மாதத்தின் முதல் தேதியில கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து உட்கார்ந்து தேவனை துதிக்கவும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கேட்கவும் ஆண்டவர் இந்த மகா பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் உனக்கு செய்திருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக அவர் இருக்கிறார். வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் அருமையான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து தானியேலின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால், நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22 வாசிக்கலாம். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும், அக்கினி ஜுவாலையானது தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. எரிகிற அக்கினி சூளை நடுவிலே விழுந்தார்கள். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான அக்கினி போன்ற சில காற்றுகள் நம்மேலே வீசினாலும் அது நம்மை ஒருபோதும் சேதப்படுத்துவதில்லை. ஒருபோதும் அது நம்மை சேதப்படுத்துவதில்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாங்கள் தீயை கடந்து வந்தோம் என்று சொல்லுகிறான். தீயை நாங்கள் கடந்து வந்தோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய அருமையான 7 மடங்கு அதிகமாக அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அக்கினியிலே கொண்டு போனவர்களை அக்கினி பட்சித்தது. ஆனால் அக்கினிக்குள்ளே போனவர்களை அக்கினி பட்சிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அக்கினி மதிலாக இருந்தார். எழுத்தின்படியாயிருக்கிற அக்கினியை மேற்கொள்ளுகிற அக்கினிதான் அவர்களை பாதுகாத்தது. Praise the Lord. நீங்கள் நினைக்கிறபடி எழுத்தின்படியான அக்கினி அல்ல. அருமையான எழுத்தின்படியான அக்கினியை காட்டிலும் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எழுத்தின்படியாயிருக்கிற அக்கினி தேவனுடைய அக்கினியை மேற்கொள்ள முடியவில்லை. மோசே போட்டதான அருமையான கோலை போட்டான், பாம்பானது. ஆனால் எகிப்தின் மந்திரவாதிகளும் கோலை கொண்டு போய் போட்டார்கள், பாம்பானது. ஆனால் என்ன நடந்தது என்று அங்கே நீங்கள் பார்த்தால், மோசே போட்ட கோல் அங்கே அவர்கள் போட்ட எல்லா கோல்களையும் விழுங்கிற்று என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான
மந்திரமும் இல்லை. உன்னை அழிக்கும்படியாய், உன்னை நிர்மூலமாக்கும்படியாய், உன்னை சேதப்படுத்தும்படியாய் எப்பேற்பட்ட அக்கினி எழும்பினாலும் கர்த்தர் உனக்கு அக்கினி மதிலாக இருக்கிறபடியால் உன்னை அருமையான நீ ஒருபோதும் சேதப்படுவதில்லை, ஒருபோதும் நீ சேதப்படுவதில்லை. வேத புஸ்தகத்தை நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. இவன் விசுவாச யாத்திரையிலே எத்தனையோ போராட்டங்களுக்கூட நீ நடந்து வந்திருக்கிறாய், எத்தனையோ நெருக்கங்களுக்கோடு நடந்து வந்திருக்கிறாய். நேசித்தவர்கள் சத்துருக்களாய் மாறி இருக்கிறார்கள். அருமையான அக்கினி போன்ற பலவிதமான சோதனைகளுக்கூடாய் நீ நடந்து வந்திருக்கிறாய். இதுவரையிலும் நீ நடந்து வர ஒரே ஒரு காரணம், அருமையான நீ ஜீவனோடு கூட இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு அருமையான அக்கினி மதிலாய் இருப்பதுதான். அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய கண்களை திறந்து நீ பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்த முடியும். கடந்த நாட்களில் உபவாச கூட்டங்களிலே கர்த்தருடைய தூதன் நின்றதை பார்த்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய தூதன் நம்முடைய உபவாச கூட்டங்களிலே அவர் நின்று கொண்டிருந்ததை பார்த்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த 11வது மாதத்திலே அருமையான கர்த்தர் உனக்கு ஒரு முறையும் ஞாபகப்படுத்துகிறார், அவர் உனக்கு அக்கினி மதிலாக இருக்கிறார். எலிசா தன்னுடைய வேலைக்காரனுக்கு ஒரு சத்தியத்தை அவனுக்கு அறிவிக்கிறான். நீ ஆராதிக்கிற, நீ சேவிக்கிற, நீ பின்பற்றி வருகிற, நீ சேவை செய்கிற இந்த தேவன் உனக்கு அக்கினி மதிலாக இருக்கிறார். ஆகவே அவர் செய்தி வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். நீ பயப்படாதே, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். அவர்கள் நம்ம எதிர்க்கிறவர்கள் பலவான்களாய் இருக்கலாம், நம்ம எதிர்க்கிறவர்கள் ஒரு இராணுவமாய் கூட இருக்கலாம், நம்ம எதிர்க்கிறவர்கள் ஒரு பெரிய அரசாங்கமாய் கூட இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அருமையான அதிகம் என்று சொல்லுகிறான். அக்கினி மயமான குதிரைகள் அவன் கண்களை திறந்தபோது அவன் ஆச்சரியப்பட்டு போனான். ஆண்டவர் நமக்கு சாதாரணமான நம் மனிதனுக்கு இவ்வளவு பாதுகாப்பாய் இருக்கிறார் என்பதை அறிந்து அவன் ஆச்சரியப்பட்டு போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமுதாயத்தில் நீ ஒருவேளை சாதாரணமான மனிதனாயிருக்கலாம், சமுதாயத்திலே ஒருவேளை நீ பேசப்படாத ஒரு மனிதனாயிருக்கலாம், உன் பேர் கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீ எங்கேயோ ஒரு பகுதியில இந்த தேசத்திலே குடியிருக்கலாம், ஒரு சின்ன வீட்டிலே குடியிருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை பலவிதமான சிறுமைகளை கூட நீ அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீ கர்த்தருடைய பார்வையிலே இருக்கிறாய், கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறாய். கர்த்தர் உனக்கு அக்கினி மதிலாக இருக்கிறார் என்பதை ஒருபோதும் நீ மறந்து விடாதே. எலிசாவு அருமையான சூழ்நிலைகளிலே, தேவன் சூழ்நிலைகளிலே, எதிரடையான சூழ்நிலைகளிலே தேவன் நமக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி இருக்கிறார் என்பதை முதலாவது பார்த்தோம். அவர் அக்கினி மதிலாக இருக்கிறார். எதிரடையான சூழ்நிலை, ஊழியத்திலே எப்போதும் அருமையான சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அருமையான, ஏனென்றால் பிசாசு நம்மோடு கூட போராடுகிறான், மாம்சம் நம்மோடு கூட போராடுகிறது, உலகம் நம்மோடு கூட போராடுகிறது. இந்த யுத்தம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டம் முடியும் வரையிலும் இருக்கும். அல்லேலூயா. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான்.
அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எதிரடையான சூழ்நிலைகளிலே இரண்டாவது தேவன் செய்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிக்கலாம். ஆம் 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 என்ன நடந்தது என்று நீங்கள் அதை கூர்ந்து பார்த்தால், இரண்டாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிரடையான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். எலிசா இவ்வளவு தைரியமாய் இந்த வேலைக்காரனை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுவதற்கு அவனுக்கு நன்றாய் தெரியும், அருமையான தேவன் நமக்கு அக்கினி மதிலாக இருக்கிறார் என்று தெரியும். அவனுடைய ஊழியம் அவ்வளவு சுலபமானதல்ல. அருமையான சில சமயங்களிலே ராஜாவுக்கு விரோதமாய் அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியதிருக்கும். சில சமயங்களிலே தேசத்திற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியதிருக்கும். சில சமயங்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புற தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியதிருக்கும். ஒரு தேசத்திலே அருமையான பலவானாயிருக்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவனுடைய கோபம், அருமையான அவனுடைய கோபத்தை சந்திக்க வேண்டியதிருக்கும். அவனுடைய எரிச்சலை சந்திக்க வேண்டியதிருக்கும். அவன் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் செலுத்தி அருமையான இவனை ஒருவேளை கொல்லும்படியாய் கூட உத்தரவிடுவான். ஆனால் இவன் ஊழியத்திற்கு வரும்போது ஆண்டவர் இவனோடு கூட பேசியிருக்கிற ஒரு காரியம் அவனுக்கு தெரியும். நான் உன் வாழ்க்கையின் ஜீவியம் முழுவதிலும் நான் உனக்கு அக்கினி மதிலாக இருப்பேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவேதான் அவன் தைரியமாய் இந்த எலிசா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னான். இங்கே வந்திருக்கிற ஒருவரை கூட கர்த்தர் அழைக்கும் போது வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்காமல் அழைக்கவில்லை. ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஈசாக்கை ஆண்டவர் அழைக்கும் போது சொல்லுகிறார், உன் தகப்பன் மேல் இருக்கிற வாக்குத்தத்தம் உன் மேல் இருக்கும் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபின் மேலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்டு. ஆண்டவர் உன்னை அழைக்கும் போது, ஏதோ ஒரு கூட்டத்துக்கு நீ போகும்போது அன்றைக்கு நீ அங்கே கர்த்தர் உன்னை சந்தித்திருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உலகமெங்கிலும் போன சீஷர்களை கடைசியாய் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசின வார்த்தை என்னவென்றால், உலகமெங்கிலும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் சேவிக்கிற, நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் உங்கள் வாழ்க்கையின் எதிராய் நிற்கிற சூழ்நிலைகளிலே அற்புதம் செய்கிறவர். கிட்டே வந்து விட்டார்கள், கண் தெரியவில்லை. பிரைஸ் தி லார்ட். பிடிக்கிற இடத்திற்கு வந்து விட்டார்கள். சில சமயங்களிலே சத்துருவின் கையிலே நாம் சிக்கிக்கொள்வோம் போல இருக்கும். சூழ்நிலைகளிலே நாம் அழிந்து போகிறது போல இருக்கும். சூழ்நிலைகளிலே நாம் எழும்ப முடியாதது போல இருக்கும். சூழ்நிலைகள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவ்வளவு பெரியதாயிருக்கும். வேதம் சொல்லுகிறது, அருமையான வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவராயிருக்கிறார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவராய் இருக்கிறார். அருமையான அவ்வளவுதான், முடிந்து போனது, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்ற இடத்திற்கு நாம் பலமுறை வந்திருக்கிறோம். அவ்வளவுதான், தேவன் நம்மை கைவிட்டு விட்டார். தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு உதவி வரவில்லை. மனுஷர்கள் அருமையான சத்துருக்களாய் எழுப்பி நிற்கும் போது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். அவ்வளவுதான், முடிந்து போனது, நம்முடைய ஓட்டமே முடிந்து போனது என்ற இடத்திற்கு பலமுறை வந்திருக்கிறோம். தேவனாய கர்த்தர், பிரைஸ் தி லார்ட், கண்டுனை அழைத்தருளும்
தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஓக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஓக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அற்புதங்களை செய்கிறவர். இந்த சூழ்நிலையிலே ஒருவேளை அற்புதம் நடக்குமா என்று ஒருவேளை நீ கேட்கலாம். தண்ணீர் திராட்சரசமாய் மாறுவதற்கு எந்த அருமையான சூழ்நிலையும் இல்லை. தண்ணீர் எப்படி திராட்சரசமாக மாறும்? எப்படி மரித்தவன் உயிரோடு கூட எழும்புவான்? 4 நாட்களாய் நாறிப்போன ஒரு பிணம் எப்படி உயிரோடு கூட எழும்பும்? உன் மனது அப்படிப்பட்ட கேள்விதான் கேட்டுக்கொண்டிருக்கும். இந்த சூழ்நிலையில இந்த அருமையான செத்து போய் எல்லாம் கர்ப்பம் செத்து போனது, அவனுடைய கர்ப்பம் செத்து போனது, வயதானவர்கள். Glory to God. இந்த சூழ்நிலையில எப்படி அற்புதம் நடக்கும்? சாராள் தேவ தூதன் சொல்லும் போது அவள் சிரித்தாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் சிரித்தாள். அவளால் தாங்க முடியவில்லை. நான் குழந்தை பிறப்பது சாத்தியமில்லாத ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் செய்கிற காரியம் இல்லாதவைகளை இருக்கிறவராய் அழைக்கிற தேவன். ஒன்றும் இல்லாத இடத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை தேவன் நிறுத்தி சொல்லுகிறார், இது ஜீவன் பெறுமா என்று கேட்கிறார். அவன் என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும் என்றால், உம்மால் ஆகும் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவன் அதற்கு சரியான பதிலை அவன் சொல்லவில்லை. காரணம், நம்ப முடியவில்லை. அருமையான நம்ப முடியாத காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ப முடியாத காரியங்களை உன் வாழ்க்கையிலே செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், யாத்ராம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆம், ஆம். இன்னொரு வசனத்தை உமக்கு ஒப்பானவன் யார்? மூன்றாவது, எதிரடையான சூழ்நிலைகளிலே அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலிசா இவ்வளவு தைரியமாய் சொல்லுவதற்கு காரணம், சூழ்நிலைகளை ஆளும்படியான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இல்லாவிட்டால் சூழ்நிலைகளை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். என்ன நடந்தது என்று நீங்கள் பார்த்தால், கொல்ல வந்தவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பெரிய விருந்து பண்ணி புசித்து குடித்த பின்பு அனுப்பிவிட்டான். ஆம்,
சீரியரின் தண்டுகள் அதற்கு பின்பு வரவே இல்லை என்று போடப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு வரவே இல்லை என்று போடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, ஹோலி ஸ்பிரிட், இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆம் ஆம், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இப்பொழுது இருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும். Praise the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது கடந்து வந்த பாதையை நீங்கள் வேத புஸ்தகத்திலே வாசித்தால், சொந்த மகனே சத்துருவாய் மாறினான். சொந்த மகனே அவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்றான். தன்னுடைய சொந்த மாமனே அவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்றான். சூழ்நிலைகள் ஒன்றும் அவனுக்கு சாதகமாயில்லை. அவன் சொல்லுகிறான், மரணத்திற்கும் எனக்கும் யோனத்தானை பார்த்து சொல்லுகிறான், ஒரே ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், இப்பொழுது இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நான் மேற்கொண்டு அருமையான என் தலை, என் கொம்புகள் உயர்த்தப்படும் என்று அவன் அறிந்திருக்கிறான். கொல்ல வந்தவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அருமையான, நீங்கள் கொஞ்சம் அதை கற்பனை பண்ணினால் ஆச்சரியமாயிருக்கும். அவர்கள் கரங்களை பிடித்து அழுதிருப்பார்கள். எலிசாவே, உம்மை நாங்கள் தவறாய் புரிந்து கொண்டோம், என்னை மன்னியும் என்று சொல்லியிருப்பார்கள். அருமையான, எலிசாவின் கரத்தை பிடித்து அழுதிருப்பார்கள். இதை தன் வேலைக்காரன் பார்த்து கொண்டிருந்திருப்பான். அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் அதிகம் என்று நம் எஜமானாகிய எலிசா சொன்னதை அவன் பார்த்தான். Praise the Lord. கண்களினாலே பார்த்தான். எலிசாவின் கரத்தை பிடித்து அவர்கள் அழுதார்கள். எங்களை நீர் கொன்றிருக்க வேண்டும், எங்களை நீர் அழித்திருக்க வேண்டும், எங்களை அருமையான உம்முடைய கரத்திலே உம்முடைய தேவன் கொடுத்தார், ஆனால் எங்களை நேசித்து நீர் விட்டுவிட்டீர். எங்களுக்கு நேசித்தது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஆகாரம் கொடுத்தீர். எங்களை ஆகாரம் கொடுத்தது மாத்திரமல்ல, நாங்கள் போகிற வழியையும் எங்களுக்கு காண்பித்தீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிரியாவின் பாளையம், அதற்கு பின்பு அருமையான இஸ்ரவேலை பின்தொடர்ந்ததே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் அப்படியே ஜெபிக்கலாம். Praise the Lord. அப்படியே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நாம் கண்களை மூடலாம். 10 மாதம் நடத்தி வந்தவர் 11வது மாதமும் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட், 11வது மாதமும் அவர் உன்னை நடத்துவார். உன் பிள்ளைகளை அவர் நடத்துவார். உன் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். உன் வாழ்க்கையை கர்த்தர் நடத்துவார். அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே, சோர்ந்து போகாதே, கலங்காதே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட், கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. திருக்கரத்தா தாங்கு என்னை, திரு சித்தம் போல் நடத்திடுமே. ஆண்டவரே, இந்த 11வது மாதம் என்னை நடத்தும் ஆண்டவரே. என்னுடைய சபை மக்களை நடத்தும் ஆண்டவரே. என்னுடைய விசுவாச குடும்பங்களை நடத்தும். அல்லேலூயா. புதிதாய் வருகிறவர்களை ஆண்டவரே உம்முடைய சட்டையின் மறைவிலே வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். அல்லேலூயா. திருக்கரத்தால் தாங்கி என்னை, திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினமே வனைந்திடுமே. திருக்கரத்தா தாங்கி என்னை, திரு சித்தம் போல் நடத்திடுமே.
கையில் களிமண்ணனா அனுதினமே வணங்கிடுமே. தூயவன் கையில் களிமண்ணனா அனுதினமே வணங்கிடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பல் இயேசு உண்டு சேர்ந்திடுவே. அவர் சமூகம் ஆத்ம நண்பல் இயேசு உண்டு சேர்ந்திடுவே. அவர் சமூகம் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசுத்தம் போல் நடத்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணனா அனுதினமே வணங்கிடுமே. தூயவன் கையில் களிமண்ணனா அனுதினமே வணங்கிடுமே. திருக்கரத்தால் வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், பிரசன்னம் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும். அல்லேலூயா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளே நடக்கையிலே தீபமாக வழி நடத்த நடக்கையிலே தீபமாக வழி நடத்த 10 மாதம் நடத்தி வந்தவரே, 10 மாதம் உதவி செய்தவரே, 10 மாதம் காத்தவரே, 10 மாதம் அக்கினி மதலாயிருந்தவரே, 10 மாதம் அற்புதம் செய்தவரே, சூழ்நிலைகளின் மேல் எங்கள் தலைகளை உயர்த்தினவரே, நெருக்கமான சூழ்நிலைகளிலே அல்லேலூயா எங்கள் தலைகளை உயர்த்தினவர்களே, சத்துருவின் நடுவிலே எங்கள் தலைகளை உயர்த்தினவரே, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. காதரக துரபக லக துரபலபன சந்தரக துரபக ரிகலக சந்தரக பௌனி ஓலக சந்தனலபோ ரக பௌனி கதா ரக பௌ சந்தரக பௌனா ஓ ரக பௌனி கரக பௌனா லக தரக துருபி கதரக பௌனா. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். அல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட், எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே,
இந்த 11வது மாதத்தை உடைய கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். 10 மாதங்களை நடத்தி வந்திருக்கிறீர். எங்களுக்கு அக்கினி மதிலாய் இருந்திருக்கிறீர். எங்கள் ஜீவிய பிரயாணத்திலே எங்களுக்கு ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறேன். ஆண்டவரே, எதிரடையான சூழ்நிலையில சத்துருக்களின் மத்தியிலே எங்களுடைய கொம்புகளை உயர்த்தி இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறேன். சபையிலிருந்து ஊழியம் செய்கிற எல்லா கிராம ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா பிரேயர் செல்லுக்காய் ஜெபிக்கிறேன். அதை நடத்துகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தொலைக்காட்சி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சிடி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்டர்நெட்டில் நடக்கிற ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இங்கிருந்து உலகம் எங்கிலும் போகிற நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஊழியம் எல்கைகளை நீர் விரிவுபடுத்தி கொண்டு வருகிறீர்கள். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தின் எல்கைகளை ஆண்டவரே நீர் பெரிதாக்கி கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்கிற ஆண்டவரே, இந்த தேசத்தை, இந்த பட்டணத்தை எங்களுக்கு தாரும். உலகத்தை எங்களுக்கு சொந்தமாக தாரும். உங்களுடைய தேசத்தை எங்களுக்கு சொந்தமாய் தாரும். இந்த பட்டணத்தை எங்களுக்கு சொந்தமாய் தாரும். கர்த்தாவே, நீர் எங்களுடைய ஊழியங்களிலே பலத்த அற்புதங்களை செய்யும். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு பலத்த அற்புதங்களை செய்வீராக. இந்த மாதத்திலே அநேக அற்புதங்களை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். ஆண்டவரே, டிசம்பர் மாதத்துக்காய் ஜெபிக்கிறேன். புதிய வருஷத்துக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நியூ இயர் சர்வீஸுக்காய் ஜெபிக்கிறேன். 1ஆம் தேதி மாலை வேளை நடக்கிற கூட்டங்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்தில் நடக்கிற எல்லா புரோகிராமையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இந்த 1ஆம் தேதி கால வேளையிலே வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென்.